வணக்கம் நேயர்களே. இலங்கையில் திடீரென்று மின்சாரம் என்று தடைப்பட்டிருக்கிறது. இதற்குரிய காரணம் என்ன என்பது தொடர்பாக இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது நாங்கள் வாசிக்கின்ற இந்த நேரம் வரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை. நீங்கள் பார்க்கின்ற பொழுது சில வழிகளில் காரணங்கள் வந்திருக்கலாம். சமூக வலைத்தளங்களில் பரவலாக சொல்லப்படுகிறது, இலங்கையில் பல இடங்களில் மின்சாரம் ஒரே நேரத்தில் இன்று 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகலில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கில் யாழ்ப்பாணம், கிழக்கில் மட்டக்களப்பு மற்றும் கொழும்பு, அதுபோல கேகாலை மாவட்டங்களில் இந்த மின்சார தடை இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த மின்சார தடைக்குரிய காரணம் என்ன என்பது இதுவரையில் உறுதியாகவில்லை. இவ்வாறு திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் மின்சாரத்தை தடை செய்வது பொருத்தமற்றது என்று மக்கள் தங்களுடைய விசனங்களையும் கண்டனங்களையும் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மின்சார தடை என்று சொல்லுகின்ற பொழுது பழைய கால ஞாபகங்கள், குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியிலும் சரி, மைத்திரிபால சிறிசேன ஆட்சியிலும் சரி, ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலும் சரி, இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றதான காரணங்கள் இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பொதுவாக இந்த மின்சார பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு, மின்சார சபை, அதே போல அணுமின் நிலையங்கள், அதே போல மின்சாரத்தை கொண்டு வருகின்ற இன்ஜின்களில் உள்ள குறைபாடுகள், நீர்வீழ்ச்சிகளினுடைய பிரச்சனைகள், இவ்வாறு பலவிதமான பிரச்சனைகள் சொல்லப்பட்டன. நீர்வீழ்ச்சிகள் பிரச்சனை என்கின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோடை அதிகரித்ததன் காரணமாக நீர்வீழ்ச்சிகள் வற்றி போய் மின்சாரத்தை தர முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லப்பட்டன. இவையெல்லாம் பழைய செய்திகள். ஆனால் இப்பொழுதும் அந்த மின்சார தடை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை உறுதியாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் இப்பொழுதும் இருக்கக்கூடிய பாரிய பிரச்சனை, கொழும்பு உட்பட பல மாவட்டங்களில் மின்சாரம் இல்லை என்றால் ஒரு அரை மணித்தியாலம் கூட சகல வேலைகளையும் முடக்க வேண்டிய ஒரு அபாய நிலை ஏற்படும். அத்தியாவசிய சேவைகள் அனைத்தும் முடங்கக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்படும். ஒரு கொஞ்ச நேரம் மின்சாரம் இல்லை என்றால் அந்த அளவிற்கு முழு வேலைகளையும் நாங்கள் வீட்டிலிருந்து நிறுவனங்கள் முதல் அனைத்தும் மின்சாரமயப்பட்ட வேலைகளாக நாங்கள் விஸ்தரித்து வைத்திருப்பதன் காரணமாக மின்சாரம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. குறிப்பாக அடிப்படை தேவைகளான உணவிலிருந்து உடைகள் துவைப்பதிலிருந்து அருந்துகின்ற நீர் வரை சமைக்கின்ற எல்லாமே தடைப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த சொல்லாமல் கொள்ளாமல் மின்சாரத்தை தடைப்படுத்தி வைத்திருப்பதற்கான காரணம் அறிவரையில் இது தொடருமா இல்லையா, இது சரி செய்யக்கூடிய ஒன்றா இல்லையா என்பதை மக்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில், அதுவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகமானவர்கள் இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையில் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இன்று இந்த மின்சார தடை செய்தி உலா வருகிறது. மீண்டும் சந்திப்போம் மின்சாரத்துடன்.